ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சில முக்கியமான சினிமா அப்டேட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கோட் படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிள் லாஸ்ட் சண்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது விசில் போடு சாங். அந்த விசில் போடு சாங் மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு, நம்பர் 1 எடுத்த பிடிச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த விசில் போடு சாங் ஒரு சில விமர்சனங்களும் எழுந்திருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்தது இந்த விசில் போடு சாங்கை வைத்து வந்து ஒரு சில அரசியலில் வந்து ஆக்கியிருக்காங்க. முக்கியமாக இந்த விசில் போடுக்கு வர வந்து கம்ப்ளைண்ட் வர பண்ணியிருக்காங்க ஒருத்தர். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இந்த கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. இந்த கோட் படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்லி உறுதிப்படுத்திருக்கு. இப்போது இது யாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்தது தளபதி 16 இயக்குனர் யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும் சொல்லி ஒரு முக்கியமான நபர் சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்தது உலகநாயகன் கமலுடைய தக் லைஃப் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்மளுடைய சியான் 62 சியான் விக்ரமுடைய படத்துடைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஐபிஎல் அப்டேட்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா முக்கியமாக ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ரிவ்யூ பண்ணிப்போம். அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஐ காலையும் எங் காலையும் லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் பல அப்டேட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோட் படத்துடைய ஃபஸ்ட் சிங்கிள் லாஸ்ட் சண்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ விசில் போட சாங். இந்த சாங் வேறு லெவலில் வைபாக இருந்தது, செம்ம என்ஜாய் பண்ணாங்க சொல்லும் தளபதி ரசிகர்கள். முக்கியமாக இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 31 மில்லியன்ஸ் வியூஸ் இப்போத்துக்கு போயிருக்கு. இது மிகப்பெரிய ரெக்கார்டு, நம்பர் 1 சொல்லலாம், ஆல் டைம் நம்பர் 1 இடம் பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி லைக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.3 மில்லியன்ஸ் லைக்ஸ் எடுத்திருக்கு. ஸோ மிகப்பெரிய ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் தான் சொல்லுவேன் இந்த விசில் போட்டு பாட்டு. ஆனால் அதே சேம் இந்த பாட்டுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஓவராக சொல்ல போனால் முக்கியமாக தளபதி விஜய் ரசிகர்களுக்கு இந்த பாட்டு அந்தளவுக்கு வந்து ஓகேன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்தது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு சில தளபதி ரசிகர்கள் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றது ஒரு பக்கம் பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு, சமூக அதை பார்க்க முன்னேச்சு. இது ஒரு பக்கம் விவசாயம் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா சமூக ஆர்வலர் கம்ப்ளைண்ட் வர பண்ணியிருக்காரு இந்த பாட்டுக்கு, விசில் போட்ட பாட்டுக்கு. ஸோ அது வந்து நியூஸ் சேனல்லாம் இப்போ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதோ அரசியல் ரீதியாக பேசியிருக்காரு, அதனால் வந்து சமூக ஆர்வலர் கம்ப்ளைண்ட் வர கொடுத்துருக்காரு. வழக்கம் போல் தளபதி விஜயோடைய பாட்டு அதாவது டைட்டில்லேருந்து வந்து பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுக்கும் வந்து இப்போது ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் இதுக்கான என்ன தீர்வுன்னு சொல்லி. அதே மாதிரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு வந்து இப்போது இந்த அரசியல் வர ஆக்கிக்கிறாங்க. முக்கியமாக இந்த பாட்டில் வந்து ஒரு சில அரசியல் விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் பாடியிருக்காரு. ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கான சில விஷயங்கள் வந்து பாட்டில் வந்து சொல்லியிருக்காரு. அதை நம்மளால் வந்து இப்போ கேட்க முடிஞ்சு, நீங்களே வந்து உணர்ந்திருப்பீங்க. அதே மாதிரி இது வந்து என்ன அரசியல் ஆக்கிக்கிறாங்கன்னா இப்போது வருகிற ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. ஸோ முக்கியமாக இதில் வந்து பல கட்சிகள் வந்து போட்டியிடுறாங்க. அதில் முக்கியமான கட்சி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி. ஸோ அதுக்கான சின்னம் பார்த்திங்கன்னா மைக் சின்னம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சின்னத்தை அந்த மைக்கை வச்சு தான் இப்போ வந்து மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா மைக் அங்கங்கே வரும். முக்கியமாக அந்த பாட்டுடைய போஸ்டரில் வந்து மைக் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். அந்த பாட்டிலே வந்து மைக் வரும். மைக்கை பிடிச்சி வந்து விஜய் பாடு வரும். அது வந்து மைக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லாம் பாட்டிருப்பார் விஜய் அவர்கள். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமாக சீமானுடைய தம்பிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது வந்து விஜய் வந்து மறைமுகமாக வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த பாட்டில். அதாவது நாம் தமிழ் கட்சி தான் மறைமுகமாக வந்து ஆதரவு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து சமூக இந்த மாதிரி பேசும் பொருளாக மாறி இருக்குது. அவங்க பேசிட்டு வராங்க. அது வந்து ரொம்ப இப்போ வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு முக்கியமாக. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக தளபதி விஜய் இந்த வாட்டி வந்து இந்த யாருக்குமே வந்து இந்த ஆதரவு கொடுக்கல என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார் தன்னுடைய அறிக்கையில். அவர் 2026 தான் நிற்க போகிறாரு. பட் ஆனால் இது வந்து இன்டெரக்டாக வந்து இப்போ வந்து இவர் ஆதரவு கொடுத்துருக்காருன்னு சொல்லி இன்னொரு பக்கம் தகவல் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரது வந்து பாட்டுக்கோசரம் வச்சுருப்பாங்களாம், ஆனால் தனக்கு அரசியல் காசுரமாக வச்சு அவர் பேசிடுவார். பட் ஆனால் இன்னொரு பக்கமும் இது வந்து பார்க்கும்போது அவர் இப்போ வந்து கட்சி வர ஆரம்பிச்சிருக்காரு, அதனால் வந்து அரசியல் ஆக்கியிருக்காங்கன்னு தான் சொல்ல முக்கியமாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நடிகர், பெரிய நடிகர் நடிச்சிருக்காரு. ஸோ அது யார் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மிகப்பெரிய ஒரு நடிகர். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு இழப்பு பார்த்தோம் முக்கியமாக சினிமாவுடைய திரையில். ஸோ நான் யார் பார்த்து சொல்லியிருப்பேன், நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், ஆப்வியஸ்லி நம்முடைய கேப்டன், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே தகவல் போயிருந்தது, நம்மளும் வந்து வீடியோவில் பேசியிருப்போம். ஸோ இதுக்கான தகவல் இப்போ உறுதிப்படுத்திருக்கு. ஸோ யார் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய மனைவி பிரேம்லதா ஒரு இன்டர்வியூவில் அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா விஜயகாந்த் A1 டெக்னாலஜி
மூலமாக வந்து இந்த ஏவன் டெக்னாலஜி மூலமாக பயன்படுத்தி விஜயகாந்த் வந்து கொண்டு வராங்களா அப்படின்றது விஷயத்தை வந்து அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஸோ இந்த படத்தில் விஜயகாந்த் அவர் நடிக்கிறாரு. ஸோ ஏவன் டெக்னாலஜி மூலியமாக பயன்படுத்தி விஜயகாந்த் வந்து கொண்டு வராங்க. ஸோ வேறு லெவல் சம்பவம் தான் சொல்லுவோம். தேட்டரில் செமையாக இருக்கும் இந்த சீன் பார்க்கும்போது. அதுவும் ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா முக்கியமான நபருங்க விஜய் அவர்கள் திரைப்பயணத்தில் வந்து ஒரு மிகவும் முக்கியமான நபர்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த். ஏன்னா ஆரம்பத்தில் கஷ்டமான சமயத்தில் வந்து முக்கியமாக தூக்கி விட்டவர் தான் சொல்லணும் நம்ம கேப்டன் விஜயகாந்த். ஒரு படத்தில் வந்து நடிச்சிருப்பார் நமக்கு எல்லாருத்தையும் செந்தூர பாண்டி படத்தில். ஸோ மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுக்கு இப்போது திரும்பி தளபதி விஜய் ட்ரிபியூட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். வேறு லெவல் சம்பவம். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், கேப்டன் விஜயகாந்த் சரி, இன்னொரு பக்கம் விஜய் இந்த படத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது சரி, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக தளபதி 69 இயக்குனர் யார், இப்போ எல்லாரும் அதை பற்றி தான் கேட்டுருக்காங்க. இந்த கடைசி படம் வேறையா, யாராக இருக்க போகிறான் இயக்குனர், யாராக இருக்கிற இயக்குனர், ப்ரொடியூசரை விட இயக்குனர் தான் எல்லாரும் வந்து பேசும் பொருளாக இருக்குது. பட் இந்த விஷயத்தை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஏஎஸ் உடைய ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி சமீபத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது தளபதி இயக்குனர் யார் எனக்கு தெரியும், பட் ஆனால் இப்போ நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை வந்து ட்விஸ்ட் வச்சு பேசியிருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பட் அது யாராக இருக்குன்றது தான் இப்போ பல பேரோட கெஸ்ஸாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், தளபதி உடைய இயக்குனர் யாராக இருக்குன்றது கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக உலகநாயகனுடைய கமலுடைய தக்லைஃப் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பல கேஸ்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தில் வந்து முக்கியமாக ஜெயம் ரவி நடிக்கிறார். இந்த படத்தில் முக்கியமாக துல்கர் சலாம் நடிக்கிறார்னு சொல்லி அஃபிஷியலாக வந்து கேஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம துல்கர் சலாமாவும் சரி ஜெயம் ரவி இந்த படத்தில் வந்து விலகிட்டாங்க. அவங்க வந்து இல்லை இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து அவருக்கு பதிலாக வந்து சிம்பு வந்து உள்ள வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறார். ஸோ அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ புது தகவல் என்ன போயிட்டு இருக்குன்னா முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியும் சரி துல்கர் சலாம் அவங்க இந்த படத்தில் இந்த விலகலை இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு உறுதியான தகவல் வந்திருக்கு. அதே சமயம் சிம்பு இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு சொல்லி ஒரு பக்கம் டாக்ஸ் வந்திருக்கு. ஸோ பார்க்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன வந்து உலகநாயகன் கமல், ஜெயம் ரவி, துல்கர் சல்மா, நம்மளுடைய த்ரிஷா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, நம்மளோட அது மட்டும் கௌதம் கார்த்தியும் இந்த படத்தில் நடிக்கிறாரு. நாசரும் நடிக்கிறாரு. கூடவே வந்து சிம்பு இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. ஸோ இதுதான் கேஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட உறுதின்னு சொல்லப்படுது. அதே மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் நான் போய்கிட்டு இருக்கு. உலகநாயகன் கமல் அதில் தான் இப்போ பிஸியாக இருக்கார். ஸோ அது முடிச்ச உடனே திரும்பி வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் இப்போ தகவல் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய முக்கியமான அப்டேட், நம்மளுடைய சியான் விக்ரமுடைய சியான் 62 முக்கியமான அப்டேட் வந்து முக்கியமான ஒரு போஸ்டர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா நாளைக்கு வந்து சியான் விக்ரமுடைய நாளைக்கு பர்த்டே. ஸோ அதனால் அதுக்கான ஸ்பெஷலாக வந்து நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் விட போகிறாங்க சொல்லியிருக்காங்க. பட் என்னவா இருக்குன்றது கெஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை டைட்டில் வித் போஸ்டராக இருக்குமோ, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், சியான் 62 படத்துடைய அப்டேட் நாளைக்கு கொடுக்க பாருங்கள். என்னவாக இருக்கும், டைட்டிலாக இருக்குமா இல்லை போஸ்டராக இருக்குமா, என்னவாக இருக்கும்ன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சினிமா அப்டேட்ஸ் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கொடுக்க மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ண மறந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நம்ம சேனல் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் எங்கள் சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ இதோட இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் வரும். அது வரைக்கும் பை ஃப்ரம் டாக்வுட்ஸ் டிவி.